ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவில் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 13. அன்றுதான் இளந்திரையன் ஆட்டுக்கு தீவன மூட்டை வாங்க சிவகங்கை வந்தான். அப்பத்தான் சமரனின் ஃபோன் வர எடுத்தான். என்னடா மச்சான், எங்கே இருக்க என்று இலா கேட்க, தீவனம் வாங்க வந்தேன். நீ என்னோட பைக் அதான் ரிப்பேர் பண்ண கொடுத்தேன், பார்ட்ஸ் வாங்க வந்தேன்டா என்று ஒரு கடை பேரை சொல்ல, ஆட நானும் பக்கத்தில் தாண்டா இருக்கேன், இரு வரேன் என்ற இலா தன் ஜீப்பை எடுத்துக்கொண்டு போய் நிறுத்தினான். சமரனும் வாங்கிட்டேன் வா என்று வாங்கின சாமான்களை எடுத்து வந்து ஜீப்பிற்குள் வைத்தவன் ஜீப்பில் ஏறிக்கொண்டான். நல்ல வெயில். ஜீப்பில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வாடா, நாம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, வா போகலாம் என்று ஜீப்பை நிழலில் நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கி நடந்தார்கள். இருவரும் ரொம்ப சாதாரணமான உடையில் கைலி டிஷர்ட்டு தான் போட்டிருந்தார்கள். உள்ளே நுழைய ஜில்லென்று ஏசி காற்று முகத்தில் அரைந்தது. சுற்றுமுற்றும் பார்க்க அனைவரும் ஜோடி ஜோடியாக அமர்ந்திருந்தார்கள். எல்லாம் சின்ன வயது ஆணும் பெண்ணும். என்னடா எல்லாரும் உன் எதிரிகளா இருக்காங்களா என்று இலா சொல்ல, எங்கே போனாலும் இந்த கருமம் தொலையாதுடா என்றவன் ஒரு டேபிளில் அமர்ந்து கொண்டு இருவருக்கும் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி பேசிக்கொண்டே நண்பர்கள் சாப்பிட்டார்கள். அதே ஐஸ்கிரீம் பார்லரில் தான் கௌதமும் மேன்மதியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். சுற்றிலும் வேடிக்கை பார்த்தபடி சாப்பிட்ட இலா கௌதமை பார்த்து விட்டான். என்ன இது, இவன் ஒரு பொண்ணோட ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் என்று திகைத்தவன் அவர்களை பார்க்க, என்னடா என்று சமரனும் பார்த்தான். பார்கவியோட ஒன்று விட்ட சித்தப்பா மகன் கௌதம், யாரோ ஒரு பொண்ணு கூட வந்திருக்கிறான் என்றான். சொந்தக்காரன் என்றதும் சமரனும் திரும்பி பார்க்க, அந்த பெண் இவர்களுக்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தாள். கௌதம் நன்றாக தெரிந்தான். அவனே தாண்டா என்றான் சமரன். உனக்கு மச்சினே என்றபோது, பாருடா அந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் ஊட்டுறான், சந்தேகமே வேண்டாம், இந்த காதல் கருமம்தான் என்றான் சமரன் கடுப்பாக. அந்த பொண்ணு யாராயிருக்கும் என்று இலா கேட்க, எந்த கர்மமாக இருந்தால் நமக்கு என்னடா, விடு நாம கிளம்புவோம் என்ற போது, டே அவன் வர்றான், தலையை குனிஞ்சுக்க என்றான் இலா. எதுக்குடா, தப்பு செய்தவன் அவன், நான் ஏண்டா தலை குனியணும் என்று சமரன் கேட்க, டே நீ தான் லவ் பண்ணலை, லவ் பண்ணுறவனை ஏண்டா அப்செட் பண்ணுற, இப்போ அவன் நம்மளை பார்த்தா அவனுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். எதுக்குடா, இது போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேனோ, ஒத்தையாக சுற்றி வர்றேன், விடுடா என்றான். விடுடா என்றான் இலா. நண்பனின் வார்த்தைகள் அவன் நெஞ்சில் குத்தியது. அவன் மனைவி இறந்து இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. அவனுக்கும் வாழ்க்கை இருக்குதானே. இந்த சந்தனா இல்லாட்டி வேற பொண்ணை பார்க்க வேண்டியது தானே. இந்த அத்தை பேத்தி வேண்டாம்னா மகனை அப்படியே விட்டுடுவாங்களா? சே, முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் என்று நினைத்தவன், டே அவன் போய் தொலைஞ்சிட்டானா இல்லையா என்று தலையை அந்த பக்கம் திருப்பியபடி கேட்க, அந்த நேரம் அவனுக்கு முன்னால் இருந்த கண்ணாடி சுவற்றில் தெரிந்த காட்சியை நம்ப முடியாமல் பார்த்த சமரன் நண்பனின் கையை தட்டி அந்த கண்ணாடியை காட்ட, அதை கண்ட இலாவும் அதிர்ந்தே போனான். அவனுக்கே இப்படி என்றால் சமரனை பற்றி சொல்லவே வேண்டாம். பார்த்த நொடிகளில் அவன் இரத்தம் உலைக்களமாய் கொதித்தது. ஆமாம், அவன் தங்களை பார்த்தால் சங்கடப்படுவான் என்று இவர்கள் எதிர்ப்புறம் திரும்பிக் கொள்ள, அங்கே ஒரு பெரிய கண்ணாடி தடுப்பு இருந்தது. அதில்தான் கைகளை கோர்த்து கொண்டு சென்ற கௌதமையும் மேன்மதியையும் கண்டார்கள். அவன் அவள் தோளை அணைத்தபடி வெளிக்கதவை திறந்தான். அவ்வளவுதான். 2 பேரும் எழுந்தவர்கள்
500 ரூபாய் நோட்டை அங்கே வேலை பார்ப்பவனிடம் வீசிவிட்டு வேகமாக வெளியே ஓடிப்போய் வண்டியை எடுத்துக்கொண்டு நின்ற கௌதமின் முன் நின்றார்கள். சமரனை பார்த்த நொடி கௌதம் அதிர்ந்தான் என்றால் மேன்மதி அலறினாள் வாயை பொத்தி கொண்டு. அவ்வளவுதான். சமரா, வெளியே கலாட்டா பண்ணாத, பொம்பளை புள்ள விஷயம் என்ற இலா. டேய், வண்டியை நிறுத்திட்டு போய் என் ஜீப்பில் ஏறு என்றான். அது என்று கௌதம் தடுமாற, இதோ பாருடா, இது நீ வேலை பார்க்குற ஊரு, நம்ம ஊர் ஆட்கள் வந்து போகிற இடம், இங்கே ரகலை வேண்டாம், போய் என் ஜீப்பில் ஏறு என்றான் இலா. சமரன், விடுடா அவனை, இந்த இடத்திலேயே வெட்டி பொலி போட்டுடுறேன் என்று கை முஷ்டியை முறுக்க, மைமூன், நீயும் நானும் மேஜர், இவங்களால் என்ன பண்ண முடியும்? இவங்க நம்மளை என் மேலே கை வச்சா என் அப்பாவுக்கு பதில் சொல்லணும். நீ தைரியமாக இரு மைமூன் என்றான் கௌதம். அவளுடைய கையை பிடித்து கொண்டு அவன் போக அவள் கையை உதறினாள். நீ எதுக்கு இப்போ இவரை பார்த்து பயப்படுற? எப்பவா இருந்தாலும் நாம் இவர்கிட்ட பேசித்தானே ஆகணும். உன் அக்கா ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமலேயே இருக்கிறதால தானே நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பெண் கேட்க முடியலை. இல்லைன்னா இந்நேரம் பெண் கேட்டு இருப்பேன் என்று அவன் சொல்ல, பொறுமை இழந்த சமரன் அவனை நோக்கி போக சட்டென கௌதமை ஜீப்புக்குள் தள்ளிவிட்டான் இலா. ஏய் மேன்மதி, உள்ளவா என்று அதட்டியவன், சமரா, நீ உன் வண்டியை எடு என்றான். இல்லை என்றால் ஜீப்புக்குள்ளே வைத்தே அடி நொறுக்கி விடுவான். அதனால்தான், சமரா, நீ போய் வண்டியை எடு, நேராக நம்ம காளி கோயிலுக்கு போயிடு என்றான். ஜீப்பில் நடுவே இலா அமர அந்த பக்கம் அமர்ந்த மேன்மதி காளி கோவில் என்றதுமே அலறிவிட்டாள். ஏய், வாய மூடு, உன்னை கொன்னாதான் என் மனசு ஆறும் என்ற சமரன் காரை விரட்ட 15 நிமிடத்தில் அந்த காட்டுக்குள் இருக்கும் காளி கோவிலின் முன் ஜீப்பு நின்றது. இறங்குடா என்று கௌதமை பிடித்து இலா இறக்க ஜீப்பை விட்டு இறங்கிய சமரன் அவ்வளவுதான். ஒரே தாவில் கௌதமை பிடித்தவன் அடி பின்னி எடுக்க, ஐயோ அண்ணே, அவர் அடிக்காத, அவர் மேலே தப்பு இல்லை, நான் தான் அவரை வற்புறுத்தி காதலிச்சேன், அவர் மேலே தப்பே இல்லை, தப்பு என் மேலே தான், அடிக்கிறதுனா என்ன அடி, கொள்ளு, அவர் அடிக்காத என்று குறுக்கே புகுந்து தடுக்க பார்க்க அவளை பிடித்து இழுத்த இலா, மேன்மதி, வாய மூடு, உன் அண்ணனை பற்றி தெரிஞ்சும் என்ன தைரியத்தில் நீ இவனை லவ் பண்ணின என்று இலா கேட்க, அத்தான் ப்ளீஸ் அவரை விட சொல்லுங்க ப்ளீஸ் என்று அவள் இவனுடன் மல்லுக்கட்ட அதற்குள் கௌதமை அடி நொறுக்கி விட்டான் சமரன். அவன் முரட்டுத்தனமான ஆள், உழைப்பாளி. கௌதம் சாக்லேட் பாய், தாங்குவானா? 5 நிமிடம் கூட தாங்களை. டே சமரா, விடு, செத்துற போறான் என்று விலக்கி பிடித்து கொண்டான் இலா. விடுடா, என்ன விடு, இவனையும் இவளையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறேன், ப்ளீஸ்டா, மேதினியை மட்டும் கட்டி கொடுத்துருடா, நகையெல்லாம் இருக்கு, அம்மா கிட்ட பணமும் கொடுத்து வச்சிருக்கிறேன், கட்டி கொடுத்துருடா, பாவம்டா அவ, அண்ணே அம்மா நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு ஒழுக்கமாக காத்திருக்காடா என் தங்கச்சி என்றான். அந்த கோபத்திலும் மேதினியை நினைத்து கவலைப்பட்டு பேசியவன் குரல் தழுதழுத்தது. டேய் சமரா, கோபப்படாத, நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் இது. அவன் ஒன்றும் யாரோ வேத்து ஆள் இல்லையே, உன் மச்சினன் தானே, இவனுக்கே உன் தங்கச்சியை கட்டி வச்சிடலாமடா, நான் போய் இவன் அப்பா கிட்ட பேசுகிறேன். என்ன, இவன் அந்தஸ்துக்குன்னு அதிகமாக கேட்பானுங்க, அதுவும் நம்ம பொண்ணு விரும்புச்சுன்னு தெரிஞ்சா ரொம்ப பெருசாக கேட்பான், என்ன பண்ணுறது, கொடுத்து தொலைவோம்டா என்று இலா சொன்னதற்கு, டேய் போன வாரம் நடந்ததை மறந்துட்டியா? கோவில் கூட்டத்தில் வரி அதிகமாக போடுறீங்க, சில குடும்பத்தால் 3 ஆம்பளைங்க இருக்கிற குடும்பத்தில்
3 பேருக்கும் வரி கட்டணும் அப்படின்னா 30,000 வருது. சாதாரண ஏழப்பட்ட குடும்பங்களால் கட்ட முடியலை. அதனால் 2-3 வருஷத்து வரி கூட கட்டாமல் போட்டிருக்காங்க. வரியை குறைச்சா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு நான் சொன்னதுக்கு இவன் அப்பன் என்ன சொன்னான்? வசதி வாய்ப்பு இல்லாதவனுங்க ஏன்டா கோவிலுக்கு வாரீங்க, சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்குறான்டா. பண திமிருடா. இவ்வளவுக்கும் அவன் என் சின்ன மாமே பொண்ணை கொடுத்துருக்கும் போதே நாக்கு மேலே பல்லு போட்டு இப்படி பேசுகிறானுங்க. இப்போ போய் என் தங்கச்சி உன் மகனை விரும்புகிறா, கட்டிக்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? பச்சையாக கேட்பான்டா அந்த ஆள். நான் அவங்கிட்ட அந்த பேச்சு வாங்கினா உன்னால் கேட்டுக்கிட்டு போக முடியுமா? எனக்காக அன்னைக்கு கூட்டத்திலேயே பணக்காரனங்களுக்குத்தான் இந்த சாமினா எங்களுக்கு இந்த சாமியே வேண்டாம்டான்னு சொன்னாய் தானே. அந்த ஆள் பணங்காசுக்கு பண்ண காட்டுற ஆளுடா. அவங்கிட்ட போய் கெஞ்சி கேட்டாலும் கட்டினாலும் அவன் கேட்குற சீதனம் என்னால் கொடுக்க முடியாது. என்னை இப்படி ஒரு இக்கட்டான சிக்கலில் சிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டாலே. இவளை சும்மா விடக்கூடாது இலா. தள்ளு, இவனையும் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் என்றவன் ஜீப்பை திறந்து உள்ளே இருந்து கத்தியும் இல்லாமல் அருவாளும் இல்லாமல் நடுத்தரமாக இருந்ததை எடுத்தான். கூர்மையாக இருந்தது. அதை கண்டதும் கௌதம் பயந்து போனான். அவனை விட மேன்மதி பயந்து போனாள். இவர்களை விட இளந்திரையன் அரண்டு போனான். பொதுவாகவே நண்பர்கள் இருவரிடமும் இந்த மாதிரி சில ஆயுதங்கள் உண்டு. ஏனென்றால் அவர்களுக்கிடையில் மலைக்காட்டில் பொட்டல்களில் இருந்தபோது மிருகங்கள் பாம்புகளின் தொல்லை இருக்கும். பாம்புகளை வரவிடாமல் செய்ய பாம்பாட்டிக்கிட்ட இருக்கும் வேரை கிடையினுடைய 4 பக்கமும் கட்டி வைத்து இருப்பார்கள். அதன் வாசம் நமக்கு தெரியாது, ஆனால் பாம்புகளுக்கு தெரியும். தூரத்தில் வரும்போதே கண்டுபிடித்து விடும். இந்த பக்கமே வராது. 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த வேரை புதிதாக வாங்கி கட்டுவார்கள். மற்ற விலங்குகள் ஆட்டை கடித்து திங்க வரும். அப்போது அதுகிட்ட இருந்து ஆட்டை குட்டிகளை காப்பாற்ற குறிபார்த்து கத்தி எறிய கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். சமரனின் ஒரு குத்துக்கு இவன் உயிர் தாங்காது. கடவுளே, நான் இருக்கும்போது கொலைகாரனா மாற விடுவதா இவனை? முடியாது. என்ன சொல்லி இவனை தடுப்பது? இவனை மட்டுமில்லை, மேன்மதியையும் கொல்லுவேன்னு சொல்றானே என்று அவன் பதறி நிற்க, மேன்மதி அப்படி நிற்கலை. அண்ணே, அவரை கொன்னுடாத, தப்பு என் மேலே தான். அவரை விட்டுரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இனி அவரை நான் பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன், வீட்டை விட்டு போகவே மாட்டேன். ப்ளீஸ், வேண்டாமனே. அவரை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போகாத. நம்ம குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும். அந்த அறிவு உனக்கு இருந்திருக்கணும். இப்போ வந்து கெஞ்சுற? உங்களுக்காகவே உழைச்சு ஓடா தேஞ்சவேன் என்று இலா அவளை முறைத்தவன். சமரா, அதுதான் நீ சொல்கிறத கேட்குறேன்னு சொல்கிறாளே, விட்டுடு என்று இலா தடுக்க, இல்லடா, இந்த விஷயத்தை இங்கேயே 2ல் 1 தீர்த்துட்டு போயிடணும் என்று சமரன் கௌதமை பார்க்க, அவன் மெல்ல எழுந்து நின்றவன், மைமூன், பயப்படாத. உங்கள் அண்ணனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ வந்துட்டாங்கல்ல என்று அவன் எக்கத்தாளமாக பார்க்க, அங்கே போலீஸ் அதிகாரிகள் 4 பேர் வந்தார்கள். என்ன மச்சான், போலீஸ் எப்படி வந்தாங்க? வந்துச்சுன்னு பார்க்குறியா? நீ ஆடு மேய்க்கிறவன். உனக்கு உடம்புல பலம்னா எனக்கு என் மூளை பலம் தெரியும். நீ என்னை ஜீப்பில் ஏற்றும் போதே நான் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டேன். என்ன, வழக்கம் போல் நம்ம ஊர் போலீஸு நான் வடி வாங்கின பிறகு வர்றாங்க. வாங்க சார், பாருங்க என்னை எப்படி அடிச்சிருக்கிறான்னு. காதலிக்கிறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? கண்ட்ரே ஃப்ரூட் இடியட் என்றவன் அரெஸ்ட் ஹிம் என்றான். உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுங்க, அப்போ தான் இவனுங்களுக்கு புத்தி வரும். நாங்கள் 2 பேரும் மேஜர், காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்குவோம். இடையில் நீ ஏண்டா வர்ற? அண்ணன்னா முடிஞ்சா வந்து வாழ்த்தணும், இல்லைன்னா பொத்திக்கிட்டு போகணும். பெரிய ரவுடியா நீ? என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது என்றவன், மைமூன் வா, இப்போவே போய் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவள் கையை பிடிக்க, அவன் கையை விலக்கினாள். என்னடி, உன் அண்ணனுக்கு பயப்படுறியா? உன் அண்ணனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மட்டும் இல்லை, எப்பவும். ஆட்டுக்காரனுங்க இவனுங்களுக்கு இவ்வளவு ஏத்தம் இருந்தால் படிப்பும் பணமும் இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்னை கை தொட்டு அடித்ததுக்கு இனி தாண்டா இருக்கு உனக்கு என்று கௌதம் எகிற, அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் போலீஸுக்கு மதிப்பு கொடுத்து விலகி இருந்த சமரன் பாய்ந்து விட்டான் அவன் மேல்.
போலீசார் சமரனை மடக்கி பிடித்து தடுத்தார்கள். அவர்கள் 4 பேரால் அவன் ஒற்றை ஆளை பிடிக்க முடியவில்லை. மதம் கொண்ட யானையைப் போல் திமிறினான்.